ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தில் பேச வந்திருக்கோம் அப்படின்னா ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல். ஏஐடிஎஸ் படித்தா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கா? ஏஐடிஎஸ் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஏஐடிஎஸ் படித்தா ஃப்யூச்சர் இருக்கா? 2030க்கு அப்புறம் 2029 30க்கு அப்புறம் 4 வருஷம் கழிஞ்சு நமக்கு எப்படி ஸ்கோப் இருக்க போகுது அப்படிங்கிறத பேச வரோம். அண்ட் இதோட கம்பெனி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்க போகிறீங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அதை விட முக்கியம் கம்பேரிசனும் பண்ண போகிறோம், சிஎஸ்சியா ஏடிஎஸ் ஏஎம்எல்லாம். ஏன்னா சிஎஸ்சி வச்சு தான் இது பேசவே முடியும், அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏஐ தான் சார் எல்லாமே, ஏஐ தான் சார் உலகம், அதனால் ஏஐ தான் சார் நான் படிப்பேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியும், அடுத்த 4 வருஷம் கழிஞ்சு அவுடேட்டட் கூட ஆகலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஜிபிடி வந்துச்சு, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி வந்துச்சு, அப்புறம் ஜெமினி வந்துச்சு, இப்போ என்னென்னமோ ஏஐலாம் இருக்குது, நிறைய ஏஐ வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஓய்னு என்னமோ வரப்போதான், அது என்னன்னு எனக்கு தெரியல, இன்னும் 4 வருஷம் கழிஞ்சு வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 4 வருஷம் கழிஞ்சு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. இந்த 2 வருஷம் கழிஞ்சு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஏஐ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏஐ பிடிச்சி துரத்தவே முடியாது, பிடிக்கவே முடியாது, அது போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஏஐ படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஏஎம்எல் எடுக்கணும், ஸ்ட்ராங் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கணும். நீ 12th மேக்ஸில் 90க்கு மேலே எடுப்பேன் அப்படின்னா நீ ஏஐ எடுத்து தாராளமாக படிக்கலாம். நீ வந்து ஒரு 60 எடுப்பேன், 40 எடுப்பேன், 50 எடுப்பேன்னா நீ ஏஐ படிக்கிறதுக்கு வேஸ்ட்டுப்பா. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஏஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் அண்ட் மேத்தமெட்டிக்கல் சால்விங் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ரொம்ப தேவை. காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹெவி மேக்ஸ் லோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் நீங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏஐடிஎஸ் எடுத்துடாதீங்க. சரி, இப்போது என்ஜினியரிங் எடுத்துக்கலாமே. என்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இப்போது எல்லா இன்ஜினியரிங்கிலும் காமனாக படிக்க பேப்பர் என்ன தெரியுமா? மேக்ஸு. M1 M2 M3 M4. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் அதான் படிப்போம், ஏடிஎஸ்லேயும் அதான் படிப்போம். அப்புறம் சோஷியலிசம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி காமனான பேப்பர், ஒரு பேப்பர் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து படிப்பீங்க. அது ஒரு 10% படிப்பீங்க. மேக்ஸ் வந்து ஒரு 16 to 20% படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டிங்கு, எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாமல் ஃபஸ்ட் இயரில் படிப்பீங்க. அதே 12th படித்தது தான் கரைச்சி குடிப்பீங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் செகண்ட் செமஸ்டர்லேயும். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டிங், இன்ஜினியரிங், டிராயிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஒரு 45% சிலபஸ் கவர், அதாவது உங்கள் இன்ஜினியரிங்கில். அப்போது 2வது இயர்லையும் 3வது இயரில் மட்டும்தான் ஹெவியாக நீங்கள் ஏஐ பற்றி கற்றுக்குவீங்க. சிஎஸ்சினாலும் கற்றுக்குவீங்க. ஸோ ஏஐ பற்றி நிறையா கற்றுக்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கேன், 50% நீங்கள் கற்றுக்குவீங்க. 50% சப்ஜெக்ட் நாலேஜ் தான் இருக்கும், முழுசாக கற்றுக்க முடியாது. ஏங்கிற சின்ன வட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன். என்ன சார் சொல்கிறீங்க, ஏஐ தான் ஃப்யூச்சரு, ஆனால் நீங்கள் ஏஐ படிக்க வேணாங்கிறீங்க. ஏஐ படிக்க வேணாம்னு சொல்ல, நான் இப்போ சொல்கிறேன், ஏஐ வச்சு உனக்கு அப்டேட் பண்ண முடியும். நீ அப்டேட் ஆகிக்குவேன், நான் என்ன டெக்னாலஜி வந்தாலும் நான் வந்து அப்டேட் ஆகிக்குவேன் அப்படின்னா ஏஐ கண்டிப்பாக படிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ சிஎஸ்சி எடுத்துக்கலாமே. சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எல், ஏஏடிஎஸ்ஸு, க்ளவுடு கம்ப்யூட்டிங்கு, அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சரு, அல்காரிதம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்சியில் படிப்போம். ஆனால் ஏஐ சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் படிப்போம். சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஏஎம்எல்லையும் ஏடிஎஸ்லையும் அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்போம். ஆனால் சிஎஸ்சியில் வைடு ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்டை படிப்போம். நீங்கள் சிஎஸ்சிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி. இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? சிஎஸ்பிஎஸ் எதுக்கு வந்துச்சு? வேறு வழி இல்லை, மாணவர்களுக்கு அதிக வந்து விருப்பம் அதுதான், சிஎஸ்சி தான். அதனால் சிஎஸ்சிலேருந்து பிரித்து காலேஜெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஏஐசிடி அப்ரூவல் வச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சிஎஸ்சி தான் கோரு, ஸ்பெஷலைசேஷன் ஏடிஎஸ். இது பெருசா அது பெருசான்னு கேட்டால் சிஎஸ்சி தான் பெருசு. நீ சிஎஸ்சி படிச்சினா ஏஐ லைனும் போகலாம், சாஃப்ட்வேர் சைடும் போகலாம், நீ வந்து ஐடி சைடும் போகலாம், இல்லை ப்ரோக்ராம் டெவலப்பாகவும் போகலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். ஆனால் ஏஐ படிச்சினா ஏஐ சம்மந்தப்பட்டது தான் போக முடியும். ஐடியும் போய்க்கலாம். அப்புறம் எதுக்கு ஏஐ படிக்கணும், கம்ப்யூட்டரே படிச்சுக்கலாமே. சரிங்களா? அப்போ ஏடிஎஸ்ன்னு ஒரே முனைப்பாக இருக்காமல் ஒரு நான் வந்து அதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நான் அதில் கண்டிப்பாக பெரிய ஒரு ப்ரொஃபஷனாக வருவேன் அப்படின்னா நீங்கள் போங்க, இல்லைனா சிஎஸ்சி எடுங்க. இதுதான் வித்தியாசம். இப்போது சிஎஸ்சி அப்படிங்க பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் ஈஸி சிஎஸ்சி கம்பேர் பண்ணி பேசணும். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஏஐ வந்து பார்த்திங்கன்னா பூமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இந்தியாவில் ஏராளமான கம்பெனிஸ் இருக்குது. 1 லட்சத்துக்கும் மேலே, 1 லட்சமா 10,000 லட்சத்துக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவைப்படுங்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவுடேட்டட் ஆச்சுன்னா உங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ இப்போ ஏஐடிஎஸ் அப்படிங்கிறதுல 2 டைப் இருக்குது, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ். ஸோ ஏஐ அப்படின்னா தன்னிச்சையாக
அதுவே ஒரு விஷயம் செய்கிறது தான் ஏஐ. அது உங்களுக்கு தெரியும் என்னென்னு. டேட்டா சயின்ஸ்னால் டேட்டா ஹேண்டிலிங், அது வேறு இது வேறு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறது தான் ஏடிஎஸ். ஸோ அப்போது இதில் என்னெல்லாம் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஹை டிமாண்ட் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி. ஜாப் வந்து நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஹை டிமாண்ட் இருக்குது, இதுக்கு மேசிவ் சேல்ரி, நல்ல சேல்ரி இருக்குது, இன்டிசிப்ளினரி ஸ்கில் வேணும், ஒர்க்கிங் ஆன் தி கட்டிங் எட்ஜ், வெர்சிலிட்டி. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெவி மேத்தமெட்டிக்கல் லோடு. நான் முதல்ல சொல்லிட்டேன், மேக்ஸ் நாலேஜ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரேபிட் ஆப்சர்வரன்சன்ஸ், ஹை காம்ப்ளெக்சிட்டி டிஃபிகல்ட்டி. நான் என்ன சொன்னேன், ஏஐ வந்து ஏஐ நம்ம உருவாக்க தான் முடியும். அது உருவானதுக்கப்புறம் அதுவாக நம்மையை தாண்டி சில விஷயங்கள் பண்ணும் பாருங்கள், அது கண்ட்ரோலே பண்ண முடியாது, நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதுதான் அது. டேட்டா டிபெண்டன்சி, எத்திக்கல் ப்ரெஷர், அதுதான் எத்திக்கல் ப்ரெஷர்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க ஃபஸ்ட் சொல்லிடுறேன். மிஷின் லேர்னிங் படிப்பீங்க, டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் படிப்பீங்க, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் படிப்பீங்க, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் படிப்பீங்க, டீப் லேர்னிங் படிப்பீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிப்பீங்க, ஏஐ எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் படிப்பீங்க. இது எல்லாம் மேஜர் சப்ஜெக்ட் இன் ஏஐ. அடுத்து கம்பெனிஸ் வந்து NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ப்ராட்காம், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அக்ஸர், AWS, கோர்வியூ, இன்டெல், இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி. இதெல்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக 30 lakhs per annum to 50 lakhs per annum கூட கிடைக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்பெனி வராங்களா காலேஜுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சில காலேஜில் இந்த கம்பெனிலாம் வரவே மாட்டாங்க, சின்ன சின்ன கம்பெனி தான் வருவாங்க, ஸ்டார்ட் அப் அது மாதிரி தான் வருவாங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் மோரோவர் ஏடிஎஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஏஎம்எல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏஎம்எல் படித்தா ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏடிஎஸும் ஏஎம்எல் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏஎம்எல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மிஷின் லேர்னிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலார் பவர் பிளான்ட் இருக்குது. இந்த சோலார் பவர் பிளான்ட்டில் இந்த சோலார் பேனல் வந்து நான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ விஷயங்கள் தேவை, என்னெல்லாம் சூழல் தேவைங்க, அது எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து சன் எனர்ஜி வந்து பட்டுதுன்னா எனக்கு எவ்வளோ எனர்ஜி எடுக்க முடியும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டேட், அதாவது அது மூலிமா தெரிஞ்சுக்கணும். டிசைனிங் நாலேஜ் வேணும், அது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தை அதுதான், டிசைனிங் தான். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவாக கொடுக்கும்போது ப்ரோக்ராமிங்கை கொடுக்கும். ஸோ அதுதான் மிஷின் லேர்னிங். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங்கும் எடுத்து படிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் இதுக்கு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிமாண்ட் இதுக்கு இருக்குது, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி, வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எக்ஸ்பெஷனல் சேலரி பேக்கேஜ் பக்காவாக இருக்குது. சேலரி பேக்கேஜ் பற்றி கடைசியில் சொல்கிறேன். சால்விங் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், வெர்சட்டிலிட்டி. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டீப் லேர்னிங் கர்வ். நான் என்ன சொன்னேன், போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும், நீங்கள் தான் அப்டேட்டடாக இருக்கணும். அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்டடிங், ரேபிட் அப்சர்வேஷனாக கான்ஸ்டன்ட் ஸ்டடிங். அடுத்து டேட்டா டிபெண்டன்சி, டேட்டா கிளீனிங், ஹார்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகம். இதுக்கு எத்திக்கல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா தேவை. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா, இந்த பைத்தானு, அதாவது லீனியர் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி க்யூனியன் தியரி, இப்போ ஸ்டாட்டிக்ஸு, இந்த மாதிரி மேக்ஸ் எல்லாமே நிறைய வரும். ஓகேங்களா. நியூரல் நெட்வொர்க்கு, ஜென்ரேட்டிவ் டிசைன் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம், ஏஎன் எத்திக்ஸ் அண்ட் லா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பைத்தான். ஸோ இதெல்லாமே இப்போ பைத்தான் அதுலேயும் படிப்பீங்க ஏடிஎஸில். ஸோ இதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட். கம்பெனி வந்து NVIDIA, செரப்ரஸ், ஓப்பன்ஏஐ, ஆந்த்ரோபிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கர்சர், ஸோ ஃப்ராக்டல் அனலிட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கம்பெனிஸ். நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, சரிங்களா. ஏஐ சம்மந்தப்பட்டது நான் சொன்னது வெறும் வந்து ஒரு 5-6 கம்பெனி தான். நிறைய சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்குது. நீங்கள் ஏடிஎஸ் வந்து எடுத்து படிக்கலாம். எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs per annum உங்களுக்கு 50 lakhs per annum வரைக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்கள் ஸ்கில் அவ்வளோதான் இருக்குன்னா அவ்வளோதான் கிடைக்கும், ஸ்கில் நல்லா இருக்குன்னா கிடைக்கும். ஆனால் ஏடிஎஸ்ன்னு ஒரு சின்ன வட்டத்தில் போய் மாட்டாதீங்க தான் சொல்லுவேன். இப்போது ஏரோநாட்டிக்கல் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறீங்க. ஏரோநாட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை படித்து வெளியே வந்து அவன் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டா தான் அதில் ஃபியூச்சர் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் மட்டும் படித்து அவனுக்கு வேலை கிடைக்குமா? அதுக்கு தான் சொல்கிறேன், கோர் சப்ஜெக்டான கம்ப்யூட்டர் சயின்ஸு, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், இதுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி. ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸு, இந்த சிஎஸ்பிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த அலைடு கோர்சஸ், அதாவது ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் வேல்யூ கம்மின்னு சொல்லலை. என்னென்னா நமக்கு குறுகிய வட்டத்தில் மாட்டிக்கும், நிறையா ஜாப் ஆஃபர் இல்லை நமக்கு, அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்குவீங்க. ஏரோநாட்டிக்கல் படித்தா என்ன, ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் தான் சைடு தான் போக முடியும், தவிர வேறு எங்கே போக முடியும்? அதை படிச்சுட்டு ஐடிக்கு போவான். என்ன பண்ணுறது? அதுக்கு நீ சிஎஸ்சியே படிச்சுக்கலாம்ல, சிஎஸ்சியோ இல்லை இசியோ ட்ரிபிள்இயோ படிச்சுக்கலாம்ல. இங்கே கோர்ஸுங்கிறது வந்து யாருக்குமே என்னன்னு தெரியறதில்ல, சும்மா எல்லோரும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. ஏடிஎஸ்னாலும் சரி, ஏஎம்னாலும் சரி.
ஏஐடிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் கூட தெரியாதவங்க கூட எடுக்கிறாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. ஏஐடிஎஸ் பற்றி ஃபுல்லாக ஒன்றும் இன்ஜினியரிங்கை படிக்க மாட்டீங்க. வெறும் 40% போர்ஷன்ஸ் தான் படிக்கிறீங்க. நீங்களாக வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போய் நீங்களாக ஸ்கில்லை டெவலப் பண்ணி கடைசியில் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி வெளியே வந்து நல்ல ஒரு ஏஐ கம்பெனியில் வேலைக்கு போய் அங்கே நீ சாதிச்சு அப்டேட்டட் ஆகி 4 வருஷம் கழிஞ்சு ஏஐக்கு பதிலாக என்ன டெக்னாலஜி வந்தாலும் நான் வந்து அட்வான்ஸாக இருப்பேன் அப்படின்னா மட்டும்தான் இதில் சர்வை பண்ண முடியும். இல்லைனா காலி. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏஐ தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஏஐ தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. சிஎஸ்சி எடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அது கீழே தான் இதெல்லாம் வருது, புரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்சின்னு ஒன்று படிச்சிங்கன்னா எல்லாமே கவர் ஆகும், புரிஞ்சுதா? ஸோ இதை விட டீப்பாக யாரும் சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அண்ட் ஏடிஎஸோட நல்ல காலேஜெல்லாம் சொல்லுங்கள் சார்னா லிஸ்ட்டு பின்னாடி வருது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கோர்ஸ் வைஸ் சொல்லும்போது ட்ரிபிளிக்கு என்னெல்லாம் காலேஜ் நல்லாயிருக்கும், இசிக்கு என்னெல்லாம் காலேஜ் நல்லாயிருக்கும், சிஎஸ்சிக்கு என்னெல்லாம் காலேஜ் நல்லாயிருக்கும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதனால் ஏஐ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸ் ஸ்கில்லு கண்டிப்பாக இருக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்கணும். இல்லைனா ஏஐ எடுக்காத, வேஸ்ட் ஆஃப் டைம்ப்பா. நீ வேணாலும் அங்கே காலேஜில் போய் விசாரிச்சினாலும் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.